ஐஸ் க்யூப்குள்ளே இருக்குது. இந்த பாட்டில் உடையாமல் நான் இதை வந்து ஐஸ் க்யூப்ஸ் உடைக்கணும். நம்ம ஃபுட்டு சாப்பிட்டது டைஜஷன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க இது. வணக்கம் நண்பன், எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இது வந்து வீடியோ கேட்டிருந்தீங்க, அதனால் உங்களுக்காக. நம்மளில் நிறைய பேருக்கு இந்த ஏகர்மைஸ்டர் வந்து டேஸ்ட் பண்ணணுன்னு சொல்லி ரொம்ப நாளாக ஒரு விருப்பம் இருக்கும் இல்லைங்களா? உங்களுக்கும் மேபி இருக்கலாம், இல்லைனா மேபி டேஸ்ட் பண்ணியிருக்கலாம். டேஸ்ட் பண்ணிவிட்டு சில பேருக்கு பிடிச்சிருக்கலாம். ஆக்சுவலாக ஏகர்மைஸ்டர் டேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குங்க. அது எல்லாத்துக்கும் தெரியும், அது சில்டாக குடிக்கணுங்கிறதுக்கு. இதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. இங்கே பாருங்கள். ஸோ நார்மல் ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணாமல் இதை வந்து ஒரு சின்ன ஒரு பாக்ஸில் தண்ணி ஊற்றி 24 hours இதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த பாட்டில் பற்றி நம்ம இன்றைக்கி நான் சொல்கிறேன். மெயினான வீடியோவே அதுதான். ஏகர்மைஸ்டரும் ஷ்வார்ட்ஸ்ஹாக் அப்படிங்கிற ஒரு கம்பெனியும் ரெண்டுமே நம்ம வந்து கம்பேர் பண்ணி இன்றைக்கி எது டேஸ்ட்டில் பெஸ்ட் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை வந்து நான் லைட்டில் வச்சு காட்டுறேன், அப்போ உங்களுக்கு அது தெரியும் எப்படி பேக்கிங்காக இருக்குன்னு. இங்கே பாருங்கள், ஐஸ் க்யூப்குள்ளே இருக்குது. பட் வந்து பார்த்திங்கன்னா லிக்கியர் வந்து எப்போயுமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஆல்கஹால் வந்து ஃப்ரீஸ் ஆகாது. அதுக்கு மேபி ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் அதிகமாக தேவைப்படலாம். 24 hours ஆகியுமே உள்ளே இருக்க லிக்கியர் அப்படியே இருக்குங்க. நம்ம இவங்க ரெண்டு பேர்த்தோட டேஸ்ட் அண்ட் ஸ்மெல் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி, குவாலிட்டி ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இவங்களோட பேசிக் திங்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். ஏகர்மைஸ்டர் ஷ்வார்ட்ஸ்ஹாக். ஏகர்மைஸ்டர்னா ஹண்ட் மாஸ்டர்னு அர்த்தங்க. அதை நான் அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறேன். அது ஷ்வார்ட்ஸ்ஹாக்னா பிளாக் வைல்டு போருங்க, ஓகேங்களா? அதாவது காட்டு பன்னின்னு சொல்லுவாங்க, வைல்டு போர்னா, ஓகேங்களா? அதே பார்த்தீங்கன்னா இப்போ ஏகர்மைஸ்டர் வந்து சேம் ஜெர்மனியில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதே போல் ஷ்வார்ட்ஸ்ஹாகும் ஜெர்மனியில் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஐ மீன் ரெண்டுமே ஹெர்பல் லிக்கியர் தாங்க. உள்ளே இருக்க சிம்பிள் பாருங்கள், ஏகர்மைஸ்டரில் ஒரு மான் பிக்சர் கொடுத்துருக்காங்க. அதே வந்து ஷ்வார்ட்ஸ்ஹாகில் அந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே இந்த ஒரு காட்டு பன்றியோட இமேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏகர்மைஸ்டர் பார்த்திங்கன்னா 56 மூலிகைகள், அப்புறம் ஃப்ரூட்ஸு, ஸ்பைசஸ் இதெல்லாம் போட்டு தான் அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இருக்குங்க, அதெல்லாம் செய்கிறாங்க. அதே போல் ஷ்வார்ட்ஸ்ஹாக் பார்த்திங்கன்னா ஹர்ப்ஸ், ஃப்ரூட்ஸ் மிக்ஸ் சேம் அதே மாதிரி தான் பண்ணுறாங்க. பட் பக்பீன் அப்புறம் வார்ம்வுட்னு சொல்லிட்டு 2 பொருளை வந்து ஆட் பண்ணுறாங்க. நம்ம பக்பீனுங்கிறது வந்து ஒரு காட்டில் வளரக்கூடிய ஒரு பூங்க, அது அதை தான் வந்து இதில் கலக்கிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா வார்ம்வுட்னா தமிழில் வந்து மாசிப்பத்திரின்னு சொல்லுவாங்க, அதாவது மறுக்கொழுந்துன்னு சொல்கிறாங்க. மறிக்குழுந்து வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து பாய்சன் தான் இல்லைங்களா? ஆனால் வந்து அதை வந்து அவங்க ஏதோ ஒரு ட்ரீட் பண்ணுறாங்க போல இருக்குது. ஒரு நல்ல வாசனை இதை மட்டும் எடுத்துகிட்டு அதில் இருக்கிற பாய்சனை வந்து எடுக்காமல் இருக்காங்கங்கிற மாதிரி தான் அதோட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வார்ம்வுட் பார்த்திங்கன்னா சில ஸ்ட்ராங்கான ஆல்கஹால் லிக்கர் தயாரிக்கிறதுக்கு வந்து லைக் பார்த்திங்கன்னா இந்த அபிசின்தே, வேர்மூத் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய வகைகள் இருக்குங்க. அபிசின்தேலாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான லிக்கர். இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான லிக்கர் தயாரிக்கிறதுக்கு இந்த வார்ம்வுட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரிங்க, இப்போ நம்ம வேலை அதை டேஸ்ட் பண்ணிடலாம். ப்ளஸ் அதோட ஸ்மெல் எப்படி இருக்குது, அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, ரெண்டில் எது பெஸ்ட்டு, ரெண்டுக்கு எவ்வளோ மார்க்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். இதில் என்ன பெரிய டாஸ்க்னால், இப்போ இந்த பாட்டில் உடையாமல் நான் இதை வந்து ஐஸ் க்யூப்ஸை வந்து உடைக்கணும். நம்ம இதை பார்த்தா உங்களுக்கு எந்த படம் ஞாபகம் வருதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு ஏகர்மைஸ்டர் பார்த்தாலே உங்களுக்கு என்ன படம் ஞாபகம் வந்திருக்கும். பட் இது எந்த சீன் ஞாபகம் வருதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் இன்றைக்கி உடையாது போல இருக்கே. என்னங்க ட்ரெடிஷ்னல் வேலை இதை டேஸ்ட் பண்ணி காட்டலான்னு பார்த்தா கடைசியில் ஐயோ சிறப்பு. எப்படியாவது இன்றைக்கி இதை ஓப்பன் பண்ணிடுறாங்க. நம்ம ஈஸியாக பாட்டில் வெளியே எடுத்துடலாம்னு நினச்சேங்க, அதனால தான் போட்டு தட்டிக்கிட்டு இருக்கேன். சரி, நம்ம இதை வந்து டேப் வாட்டரில் காமிச்சு பேசாமல் வெளியே எடுத்துடலாம், இல்லைனா பாட்டிலுக்கு இது உடஞ்சிருங்க. நம்ம ஒரு வழியாக வந்து தண்ணியில் காமிச்சு 2 பாட்டிலையும் தனியாக எடுத்தாச்சுங்க. ரெண்டுமே வந்து டிசைன் வந்து இவரை பார்த்து இவர் காப்பி அடித்தாரா, இல்லை இவரை பார்த்து இவர் காப்பி அடித்தாரான்னு தெரில, அந்த அளவுக்கு அப்படியே இருக்குது. பட் டேஸ்ட் குவாலிட்டிலேயும் அதே மாதிரி இருக்குமான்னு இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த டேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான கிளாஸ் ஒன்று எடுத்துக்கலாம். நண்பா, ஃபஸ்ட்டு நம்ம ஏகர்மைஸ்டர் டேஸ்ட் பண்ணிடலாம்.
ரெட் புல் எடுத்துக்கலாம். $50 ml ஏகர் போர் பண்ணிக்கலாம். கலர் பாருங்கள் எப்படி டார்க்காக இருக்குன்னு. செஸ் ஆஸ் யூஸ்வல் ஏகர் வந்து ஒரு நல்ல ஒரு மவுத் ஃபீல் கொடுக்குங்க, ஒரு நல்ல ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க இது வந்து நம்ம நார்மல் ரெகுலர் ட்ரிங்க் குடிக்கிற மாதிரி இதை வந்து எப்பயுமே குடிக்கக்கூடாதுங்க. இது வந்து ஆஃப்டர் ஃபுட்டு நம்ம எடுத்துக்க வேண்டியதுங்க. நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம், அதாவது நல்லா ஃபுட் எடுத்துட்டதுக்கப்புறம் இதை வந்து ஒரு 50 ml இல்லைன்னா 60 ml வந்து நம்ம ஒரு கிளாஸில் போர் பண்ணி ஐஸ் கியூப்ஸோ இல்லை கோக் இல்லைன்னா ரெட் புல் இல்லைன்னா ராவாகவே அப்படி நம்ம வந்து அப்படி ப்ளைனாகவே நம்ம டேஸ்ட் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டைஜஸ்டிவ்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஃபுட்டு சாப்பிட்டது வந்து டைஜஷன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இது நீங்கள் வந்து இப்போ ஒரு சாப்பிட்றீங்க, ஒரு ஃபுட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு லார்ஜ் இல்லைன்னா 2 லார்ஜ் மேக்ஸிமம் அவ்வளோதாங்க. அப்படி எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இதோட மார்க்ஸை வந்து ரெண்டையும் டேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக நான் சொல்கிறேன். எப்பயும் போல் ஏகர்மைஸ்டர் உண்மையாகவே கிளாஸாக இருக்குங்க. நம்ம அடுத்து நம்ம ஸ்வாட்சாகை வந்து ட்ரை பண்ணுவோம். ஆக்சுவலாக சொல்ல போனால் நான் ஸ்வாட்சாக் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். சரி வாங்க. ஸ்மெல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லைக் ஏகர்மைஸ்டர் மாதிரி ஸ்மெல் இல்லை. இதுக்கும் வித்தியாசம் பார்த்திங்கன்னா இது வந்து பியோர் அந்த மூலிகை இருக்கிற ஒரு ஃபீல் வந்து அந்த ஸ்மெல்லையே தெரிஞ்சிடும். பட் இதில் இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜின்னில் இருக்கிற ஒரு ஃபீல் தான் எனக்கு வருது. ஏன்னா ஆக்சுவலாக ஜின்னும் வந்து நிறையா ஹெர்ப்ஸ் அப்புறம் வந்து நிறைய மூலிகை வேறு நிறைய மூலிகைகள்லாம் போட்டு தான் ஜின்னும் வந்து தயாரிப்பாங்க. ஸோ சேம் அதே மாதிரி தான். அதுவும் இல்லாமல் இதில் வந்து பக்பீன்னு சொல்கிற ஒரு பூ. ஸோ அதனால தான் மேபி அந்த ஸ்மெல் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இல்லைங்க ஸ்வாட்ச் இதுவும் சேம் அதே மாதிரி 50 ml நினைக்கிறேன். ஆமாம் 50 ml. இதோட ப்ரைஸ் வந்து 210ங்க. ஏகர்மைஸ்டர் வந்து 500 ரூபாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 210. சரி பவர் பண்ணிக்கலாம். கலர் வந்து ஆல்மோஸ்ட் அந்த ஒரு டார்க் ரம் கலர் ஃபீல் தான் இருக்குது. சேம் ஆஸ் யூஸ்வல் ஏகர்மைஸ்டர் கொஞ்சம் டார்க்காக ஒரு ஃபீல் ஆகும். ஓகே, இதுலேயும் நம்ம வந்து ரெட் புல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சியர்ஸ். ஸ்வாட்சாகில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிட்டர் ஃபீல் வந்து கிடைக்குதுங்க. ஏன்னா இதில் வந்து அந்த வாம்வுட் அப்புறம் பக்பீன்லாம் வந்து ஆட் பண்ணுறனால பக்பீன் வந்து கசக்கும், அதே மாதிரி வாம்வுட்டும் வந்து கசக்கிற டேஸ்ட் இருக்குங்க. அதில் இருக்க ஸ்மெல்லுக்காக தான் அந்த வாம்வுட்டுங்கிற மூலிகையை யூஸ் பண்ணுறாங்க. ஸ்வாட்சாக் வந்து ஒரு ஸ்மூத்தான ட்ரிங்க்குன்னு நான் சொல்ல மாட்டேங்க. அது வந்து கொஞ்சம் ஹார்டானது தான். ஏன்னா வந்து அந்த பிட்டர் டேஸ்ட் வந்து அதிகமாக தெரியுது. ஆஃப்டர் ட்ரிங்க்கும் அந்த பிட்டர் டேஸ்ட் வந்து நம்ம மவுத் ஃபீலில் வந்து அது இருக்குது. ட்ரிங்க் பண்ணும்போது மவுத் ஃபீல் உண்மையாகவே நல்லா இருக்குங்க. மேபி அது ரெட் புல் மிக்ஸ் பண்ணுறதுனால அந்த டேஸ்ட்டுக்கு நம்ம பழகியிருக்கோம். ஸோ அதனால் அந்த ஒரு டானிக், ஏன்னா இதில் வந்து டாரின் இருக்கனால அந்த ஒரு டானிக் ஃபீல் கிடைக்கும். ஸோ எதோட மிக்ஸ் பண்ணாலுமே அந்த ஒரு இது தான் வந்து டாமினேட் பண்ணுவாங்க. அதாவது டாரினோட டேஸ்ட்டு தான் வந்து நமக்கு வந்து அதிகமாக தெரியும். ஓரளவு கொஞ்சம் சின்ன டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்க முடியும் ரெண்டுக்கும் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா. ஆனால் மவுத் ஃபீல் பார்த்திங்கன்னா ஏகர்மைஸ்டர் உண்மையாகவே பெஸ்ட்டுங்க. ஸ்வாட்சாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கசப்பான ஒரு பிட்டர் டேஸ்ட் நமக்கு வந்து ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ மேபி அதனால் நிறைய பேருக்கு பிட்டர் டேஸ்ட் ரொம்ப இருக்கக்கூடாது, கசப்பு வந்து ரொம்ப இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக இது ஆகாது. கசப்பு இல்லாமல் இருக்கணும், நீட்டாக இருக்கணும்னா ஏகர் தான் நல்லாயிருக்கும். மற்றபடி ஒரு ஸ்மெல், ஒரு நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ஸ்மெல் வந்து ஸ்வாட்சாகில் வருது. ஏகரில் அந்த ப்ளசண்ட்டான அந்த ஃப்ளவர் இருக்கிற மாதிரி ஸ்மெல்லெல்லாம் வந்து ஏகரில் வராது. ஏகரில் ஒரு டிப்பிக்கலான ஒரு மூலிகை கஷாயம் ஒரு ஸ்மெல் தான் வந்து ஏகரில் வரும். பட் இதில் வந்து ஒரு ஃப்ளவரோட ஸ்மெல்லு வருது. ஸோ ஆஸ் யூஸ்வல் ரெண்டுமே இதுக்கு இது சளைச்சதில்லை, இதுக்கு இது சளைச்சதில்லைங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் எனிவே எப்பயுமே மாஸ்டர் இஸ் மாஸ்டர். ஸோ இந்த கம்பேரிஷனில் ஜெயிச்சவன் வந்து ஏகர்மைஸ்டர் தான். ஏகர்மைஸ்டருக்கு நம்ம சேனல் தர ஸ்கோர் 9 out of 10. அண்ட் ஸ்வாட்சாகுக்கு நம்ம சேனல் தர ஸ்கோர் 8 out of 10. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் நண்பா. ப்ளீஸ் டோன்ட் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ். எப்பையும் அளவுக்கு அதிகமாக ட்ரிங்க் பண்ணாதீங்க. ட்ரிங்க் பண்ணிவிட்டு வண்டி எடுக்காதீங்க. மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க. உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். இது எதுக்கு மிச்சம் வைப்போம். செஸ்.